ஆண்டவருக்காக ஒரு வைராக்கியம் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக வேணும். உங்கள் கூட படிக்கிற பிள்ளைங்க வந்து உங்களை பார்த்து சொல்லணும், அவள் அப்படியெல்லாம் பேச மாட்டாப்பா, அவன் நம்மள மாதிரி கிடையாது, அவள் சினிமாவுக்கெல்லாம் ரொம்ப வரமாட்டா, அவளை இதுக்கெல்லாம் கூப்பிடாதீங்க அப்படின்னு உங்களை பார்த்து சொல்கிற அளவுக்கு நீங்கள் ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழணும். தான் ஒரு ஊழியக்காரர் ரொம்ப அழகான ஒரு சாட்சி சொன்னார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அந்த சாட்சி. அப்படின்னா இந்த கொரோனா டைம் வந்து பயங்கரமான நெருக்கம் அவருடைய ஊழியத்தில். ஆனால் அந்த கோவிட் காலத்தில் பாஸ்டர்ஸை விட இந்த எவாஞ்சலிஸ்ட் இருக்காங்க பாருங்களேன், அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கடினமான காலமாக இருந்துச்சு. அவங்களால அவ்வளோ சீக்கிரமாக வந்து மினிஸ்ட்ரிக்கு எதுவும் போக முடியல, எல்லா வாசல்களும் அடைக்கப்பட்டு எல்லாருமே வீட்டில் உட்காந்துருந்தாங்க. அப்போது ஒரு ஊழியக்காரருக்கு வந்து மாதம் 10,000 ரூபா வாடகை, அந்த வாடகை அவரால் கட்ட முடியல, சாப்பாட்டுக்கு வீட்டில் சுத்தமாக பணம் இல்லை, என்ன பண்ணுறதுனே தெரியல, கடன் வேற கொஞ்சம் ஆகிட்டாரு. அப்போ வந்து இந்த இந்த மூவி எடுக்கிறாங்க பாருங்களேன், ஒரு டைரக்டர் வந்து இவரிடத்துல பார்த்து, அவர் நல்லா பாடுவார், நல்லா பாட்டு எழுதுவார். அப்போ ஒரு 4 தலைப்பு அவர் கையில் கொடுத்து அவர் சொன்னாங்களாம்மா, சார் இந்த 4 தலைப்புக்கு 4 பாட்டு எழுதி கொடுங்க, ஒரு பாட்டுக்கு 50,000 ரூபா வச்சு நாங்கள் தர்றோம், உங்களுக்கு வந்து உடனே நாங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுறோம், அட்வான்ஸ் கூட பண்ணுறோம், நீங்கள் எப்போ எங்களுக்கு பாட்டு முடிச்சு கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டாங்களாம். இவருக்கு பணம் இல்லாத ஒரு நேரம், ஊழியமும் இல்லை, கடன் இருக்குது. இவர் உடனே அவரை பார்த்து சொன்னாராம், அந்த டைரக்டரை பார்த்து, சார் என் பைபிளில் வந்து ஒரு வசனம் எழுதியிருக்கு, நாய் தன் கக்கினதை திரும்ப தின்னுகிறது போல மூடன் வந்து தான் ஏற்கனவே விழுந்து போனதை, ஏற்கனவே விட்டதை திரும்பி பார்க்குறான்னு பைபிள் சொல்லுது. நான் ஏற்கனவே இந்த சினிமா தான் பாட்டு பாடிட்டு இருந்தேன், நிறைய சினிமா பாட்டை என் வாயில உச்சரிச்சுட்டே இருப்பேன், ஆனால் நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் மனம் திரும்பினேன், நான் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டேன், இனி பாட மாட்டேன்னு முடிவு எடுத்துட்டேன், அதுக்கப்புறம் ஆண்டவருடைய பாட்டை பாடுறேன். இல்லை எனக்கு லட்சம் இல்லை, கோடி கொடுத்தா கூட நான் வந்து இந்த சினிமா பாட்டுக்கு நான் லிரிக்ஸ் எழுதி கொடுக்க மாட்டேன்னு ஆரம்பம். அவர் உடனே அவர் முத்துராஜ கொட்டை எல்லாம் போட்டுருந்தாராமா, அதில் போட்டு அப்படியே காலில் விழுந்துட்டாராமா. காலில் விழுந்து, சார் உண்மையான ஒரு ஃபாதரை இப்போ நான் பார்க்குறேன் சார், என் கண்ணுக்கு முன்னாடினாராமா. அவர் ஒரு உண்மையான ஃபாதரை நான் என் கண்ணுக்கு முன்னாடி பார்க்குறேன். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து கண்டிப்பாக எல்லாருமே எப்போ அட்வான்ஸ் கொடுக்குறீங்கன்னு தான் கேட்பாங்க. ஆனால் நீங்கள் செய்யலையே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஆனால் நீங்களும் இத்தனை பேர் மத்தியில் தனியாக தெரிறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் அப்படி சொல்லிட்டு முடிச்சுட்டு வெளியே வரும்போது என்னதான் சாட்சியாக இருந்தாலும் கலங்கிட்டே வெளியே வந்தாராம். ஆண்டவரே, உங்களுக்காக நான் பக்தி வைராக்கியம் காமிச்சது உண்மைதான், ஆனால் என் வீட்டில் இப்போ சாப்பிட்றது கூட கேள்விக்குறியாக இருக்குது, நான் நெக்ஸ்ட் வந்து என்ன வாடகை கொடுக்குறது, என்ன பண்ணுவேன்னு தெரில அப்படின்னு. அடுத்த ஒரு சில நாட்களுக்குள்ள அவருக்கு ஒரு மீட்டிங் அழைப்பு வந்துச்சாமா.